ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நல்ல சிவில் இன்ஜினியர். நீங்கள் எங்கே இருக்கோம்னா மலுஞ்சம்பட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டோமுங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பண்ணியிருக்கிறோம், அந்த ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். 5.5 சென்ட் இடத்துல 1540 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பில்டிங் பண்ணியிருக்கிறோமுங்க. பிளான் அண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டோமுங்க. ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் 40 ஃபீட்டுங்க. அந்த 40 ஃபீட்டில் வந்து நம்ம 16 ஃபீட்டுக்கு நம்ம கேட்டு கொடுத்துருக்கோம். கேட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் கேட்டு கொடுத்துட்டோமுங்க. பேலன்ஸுக்கு ஏரியா ஃபுல்லாக நம்ம காம்பவுண்டில் அழகாக டிசைன்ஸ் பண்ணிட்டோம். கேட்லேருந்து உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு 5 அடி ஓப்பன் கொடுத்துருக்குறோமுங்க. அதுக்கப்புறம் போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோட சைஸ்ன்னு பார்த்தா 16க்கு 17 அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறோமுங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கிரே கலர் போட்டிருக்கோம். அது நம்ம கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோமுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேர் கேஸுக்கு அடியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். இந்த பாத்ரூமோட சைஸுன்னு பார்த்தோம்னா 6க்கு 3 அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறோமுங்க. கிளாஸெட்டை பொறுத்த வரைக்கும் இண்டியன் கிளாஸெட் போட்டோமுங்க. போர்ட்டிகோட ரைட் ஹேண்ட் சைடில் சிட்டிங் கிரானைட் கொடுத்துருக்காங்க. அந்த சிட்டிங் கிரானைட்டை பொறுத்தவரை கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துட்டோங்க. நெக்ஸ்ட்டு வால் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4x2 வெர்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறோம். இந்த டைல்ஸுக்கு மேலே அழகாக பீடிங் கொடுத்துட்டோமுங்க. நெக்ஸ்ட்டு விண்டோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஞ்சு விண்டோ கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்லேயே அழகாக பண்ணியாச்சுங்க. டோரும் டீ குட்லேயே நம்ம 4x7 அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறோமுங்க. என்ட்ரி ஆன உடனே 16க்கு 22 ஹாலுங்க. இந்த ஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு டைல்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் ஐவரி பேஸில் போட்டிருக்கிறோமுங்க. ஹாலை தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்குறோமுங்க. அந்த ஸ்டோர் ரூமில் ஸ்டோரேஜுக்காண்டி கடப்பைகள் யூஸ் பண்ணியிருக்கிறோமுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 சைஸுன்றதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம டோர் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் எல் டைப்பில் கிச்சன் டேபிள் டாப் கிரானைட் போட்டாச்சு. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ஸ்டவ்வும் ரைட் ஹேண்ட் சைடில் சிங்கிள் கொடுத்தாச்சுங்க. டைல்ஸை பொறுத்தவரைக்கும் ஒயிட் வித் சில்வர் காம்பினேஷன் அழகாக பண்ணி கொடுத்துட்டோங்க. ஹால்லேருந்து என்ட்ரி ஆன உடனே நம்ம மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறோங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தோம்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறோங்க. செல்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செல்ஃபு பண்ணி கொடுத்துட்டோமுங்க. உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்கோங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தா 5.75 8 சைஸில் பண்ணியிருக்கிறோம். கீழே நம்ம வந்து ஃப்ளோர் மவுண்ட் கிளாஸெட்டு வித் வாஷ் பேசின்ஸ் கொடுத்துட்டோமுங்க. என்ட்ரி ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டடி ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ரூமோட சைஸ்ன்னு பார்த்தா 11க்கு 10 அப்படிங்கிற சைஸில் பண்ணியிருக்கிறோமுங்க. ஆப்போசிட் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 10க்கு 10. அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துச்சுங்க. போர்ட்டிகோலேருந்து மேலே போகிற மாதிரி ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைல் வந்து நம்ம எம்எஸ்சில் கொடுத்தாச்சு. நம்ம வால் வச்சு கட்டணுமா இடம் அதிகமாக பிடிக்கின்றதுனால இந்த மாதிரி எம்எஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் டெரஸை பொறுத்த வரைக்கும் மேலே துணி காய்க்கு கம்மி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் டேங்க் ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்தாச்சுங்க. டம்மி பில்லருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புலம்புல் காலத்தில் கவர் பண்ணி கொடுத்துட்டோங்க. போர்ட்டிகோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்டன் குண்டான ஏரியா போக பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் நம்ம ஃப்ளோரிங் காங்கிரீட் போட்டிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் துணி காய்க்கிறதுனால கம்பி கொடுத்தாச்சுங்க. அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வாஷ் பேசணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் துணி துவைக்கிறதுக்கான கல், அதுக்கப்புறம் பாத்திரங்கள் வைக்கணும்னா ப்ரொவிஷன்ஸு, அப்புறம் ஆட்டங்கள் அம்மிக்கல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த இடத்த செட் பண்ணிட்டோங்க.